வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் சர்வீஸ் பண்ண எம்ஏசிபி நாயக் சுபதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP2 ORP3 விட காட்டிலும் பென்ஷன் வந்து கம்மியாக ரிவிஷன் ஆகிருக்கு. இப்போ ORP3 1 ஜூலை 2024 அப்புறம் ரிவிஷன் ஆன ORP3லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட வந்து அவருக்கு வந்து பென்ஷன் வந்து கம்மியாக ரிவிஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கு, ஸோ உங்களுக்கும் வந்து சரியான அமௌண்ட் வந்து ரிவிஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் நவம்பரில் வந்து நிறைய பென்ஷனருக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பார்ஸ் மூலியமாகவும் ஜீவன் பிரமான் மூலியமாகவும் இந்தியாவில் இருக்கிறவங்க சரி இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்படி கொடுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க போன வருஷம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிமா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஃபாரினில் இருந்தும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ஸோ அதை பற்றி தான் ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு இருக்க பழைய வீடியோ பார்த்து சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதையும் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் சர்வீஸ் பண்ண எம்ஏசிபி நாயக் சுபதாரு. இவரோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா L06. ஸோ நீங்கள் வந்து எந்த ரேங்க்கில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருந்தாலும் சரி அந்த ரேங்க் படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து 24 வருஷம் அவுல்தார்ன்றதுனால இவருக்கு வந்து பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுல்தார் ரேங்க் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவலில் L06 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பே லெவலுக்காக உங்களோட எந்த லென்த் ஆஃப் சர்வீஸ் ரேங்கோ அதை வந்து சரியாக பாருங்கள். L06நாக்கா நாயக் சுபதாரு, L05நாக்கா அவுல்தாரு, L04நாக்கா நாய்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எம்ஏசிபி நாய்க்கு, எம்ஏசிபி அவுல்தாரு, எம்ஏசிபி நாயக் சுபதார் இந்த மாதிரி ஒரு எம்ஏசிபி கிடைச்சிருந்தாலும் உங்களோட பே லெவலை வச்சு உங்களோட டேபிள் வந்து சரியான தொகையை வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இதில் வந்து ORP3ல வந்து ரிவிஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து தப்பான ரிவிஷன் வந்து ஆயிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ORP2க்கு முன்னாடியே வந்த பென்ஷனர். இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஏப்ரல் 2019. ஆனால் இவருக்கு வந்து பேசிக் பே கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 2024 வரைக்குமே 23,750 ரூபா தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இவருக்கு ORP2லேயே பார்த்தீங்கன்னாக்கா 24,825 ரூபா வந்து இவரோட பேசிக் வந்து கிடைச்சிருக்கணும். இந்த 23,750 ரூபாய்க்கும் இந்த 24,825 ரூபாய்க்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,075 ரூபாயும் அதுக்கான டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷமா இவருக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ வந்து ORP3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பென்ஷன் வந்து 26,825 ரூபாயை வந்து இருந்திருக்கணும். ஆனால் இவருக்கு வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24,763 ரூபா தான். ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் வந்த பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பிபிஓவில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுபடி இவருக்கு வந்து வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,062 ரூபா வந்து கம்மியாக கிடைக்குதுக்கு, அதுக்கான டிஏ வந்து கம்மியாக கிடைக்குது. ஸோ இப்போ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ORP2 அண்ட் ORP3 வந்து டேலி பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம ஒரு டைம் சொல்லியாச்சு. ORP1க்கும் 2க்கும் இடையில வந்து 7th பே கமிஷன் வந்தாச்சு. அதனால நம்மளுக்கு வந்து அந்த பென்ஷன் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணதுனால நிறைய பென்ஷனருக்கு வந்து தப்பான ரிவிஷன் ஆயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ORP2க்கும் ORP3க்கும் இடையில வந்து எந்த ஒரு பென்ஷன் கேல்குலேஷன் வந்து நடக்கலை. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP2லேருந்து ORP3க்கு தான் பென்ஷன் ரிவிஷன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதே இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு இந்த மாதிரி எரர் ஆயிருக்கு. அதனால உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உதாரணத்தோடு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நான் வந்து ஏதோ வந்து தவறான டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதாவது என்னோட வியூஸ்க்காக நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நான் வந்து ப்ரூஃபோடு கொண்டு வந்திருக்கேன். ORP3லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தப்பான ரிவிஷன் வந்து ஆயிருக்கு. ஸோ ORP2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷன் இருந்ததுனால கண்டிப்பாக அதில் வந்து உங்களோட பேசிக் பென்ஷன் சரியாக கிடைச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் வந்து 7th பே கமிஷன் வந்ததுனால உங்களுக்கு வந்து தப்பான ரிவிஷன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஒரு டைம் உங்களோட பென்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் இந்தியாவில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஃபாரினில் இருக்கிறவங்க, அதே போல் மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட் இந்தியாவில் இருந்தாலும் சரி ஃபாரினில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த 2 விதமான லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சோ அவங்கெல்லாம் ஸ்பார்ஸ் மூலிமா கொடுக்கலாம். அதே போல் ஜீவன் பிரமான் மூலிமாவும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் இது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கொடுக்கலாம், அதே போல் ஃபாரினில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். இந்த 2 விதமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஃபாரினில் இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் VPN யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அது VPN தேவையில்லை, ஏன்னா அந்த ஃபென்சிங் வந்து போடலை. ஸோ நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க ஃபாரின்லேருந்து அப்படின்னாக்கா பயோமெட்ரிக் டிவைஸ் மூலியமாகவும் கொடுக்கலாம். அதே போல்
ஜீவன் பிரமானோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலியமாக நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ 2 விதமாகவும் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் ஓடிபி. ஸோ ஓடிபி வாங்கி நீங்கள் வந்து இன்புட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து தேவை. ஸோ பயோமெட்ரிக் டிவைஸ் இல்லைனாக்கா நீங்கள் ஜீவன் பிரமான் மூலிமா உங்களோட டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே போன வருஷமும் வந்து நம்ம 2 வீடியோ போட்டாச்சு. டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஸ்பார்க்ஸில் எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடியும் என்னோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நான் ஜீவன் பிரமான் மூலிமா நான் எப்படி வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாகவே மறுபடியும் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ இது கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து வீட்டில் இருந்து 2 நிமிஷத்தில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் லைஃப் சர்டிஃபிகேட். இது வந்து யாரெல்லாம் சிபிபிசி பென்ஷனரோ பேங்க் மூலிமா இனிமேல் நீங்கள் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பேங்க் மூலிமா பென்ஷன் வாங்குறவங்க, அதே போல் டிபிடிஓ மூலிமா பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த 2 பிடிஏ பென்ஷனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டேட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து செக் பண்ணி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டைமில் கொடுங்க. சிபிபிசி பென்ஷனர் அதே போல் டிபிடிஓ பென்ஷனர். ஸோ ஸ்பார்க்ஸில் வந்து நீங்கள் எம்எல்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட எம்எல்சி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த அத்தாரிட்டி வந்து சைன் பண்ணணுமோ அவங்ககிட்ட வந்து சைன் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோடு பண்ணியும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களும் நீங்கள் எம்எல்சி வந்து இந்த முறையில் வந்து சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட எம்எல்சியை வந்து இமெயில் மூலயமா ஸ்பார்க்ஸுக்கு அனுப்பிச்சோம் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க மட்டும். இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்பார்க்ஸில் டைரெக்டாகவே அப்லோட் பண்ணலாம். அதே போல் ஸ்பார்க்ஸில் பயோமெட்ரிக் மூலியமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதே போல் ஜீவன் பிரமான் மூலியமாகவும் கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து மொபைலில் ஆப்ரேட் பண்ண முடியல, இல்லை உங்ககிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரோ இல்லை இ-சேவை மையமோ அந்த மாதிரி இடத்த கூட போயிட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த முறையில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டைமில் கொடுத்து உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூவாக வந்து வாங்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து என்ன பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.